ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் இதுல பார்க்கலாம். அதே போல இந்த மாசம் கருட சேவை இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு அப்டேட்டுமே டிடிடி நேத்து அப்டேட் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதையும் இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு ரொம்பவே திருமலை ஃப்ரீயா தான் இருக்கு. நேத்து தரிசனம் போனவங்களும் கூட்டமே ஹெவியாவே இல்ல. ரொம்ப நார்மலா தரிசனம் இருக்கு அப்படின்றத தான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கே போறவங்க பிளான் பண்ணிருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க நார்மலாவே தரிசனம் போயிட்டு வரலாம். அதே போல நாளைக்கு சனி ஞாயிறு ஸோ வார இறுதி நாள் அப்படின்றனால மேபி கொஞ்சம் கூட்டம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் கம்மி தான். ஏன்னா லாஸ்ட் வீக் சாட்டர்டே ரத சப்தமி இருந்துச்சு. அதனால திருமலையில கூட்டம் ரொம்ப அதிகமா தான் இருந்தது. ஆனா இந்த வாரம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆஃப்லைன் டோக்கனோட அப்டேட் பார்க்கலாம். இன்னைக்கு எப்படி டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ காலையில போகக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் அங்க இருக்கக்கூடிய கவுண்டரோட போட்டோஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது அடுத்து போறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா லைவ் அப்டேட் இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜஸ்ட் டேட் மட்டும் தான் மென்ஷன் பண்றாங்க. இங்க பேலன்ஸ் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு 0 மட்டும் தான் இருக்கு. டிக்கெட் முடிஞ்சாலுமே சீக்கிரம் இந்த வெப்சைட்ல அப்டேட் பண்றது இல்ல. அதனால நிறைய பேத்துக்கு சிரமமா இருக்கு. காலையில 5:05 கீழ் திருப்பதியில இருக்க 3 கவுண்டர்ல டோக்கன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுல இருந்து மூலவர் தரிசனம் போற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸையுமே நான் ஒரு வீடியோவாவே மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ தரிசனம் போறவங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா அந்த வீடியோவையும் பாருங்க. அந்த வீடியோட லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. 5:30 மணிக்கு டெய்லி ஸ்லாட் டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இது ஒரு 8:30 மணிக்கு, அதாவது 8:40க்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈவினிங் 5 மணிலேருந்து நைட்டு 11 மணிக்கான ஸ்லாட்ல டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. இன்னைக்கு க்ரௌட் பாத்தீங்கன்னா டோக்கன் வாங்குறதுக்கு நார்மலா தான் இருக்கு அப்படின்றத தான் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாராவது போறீங்கன்னா ஆஃப்லைன்ல டோக்கன்ஸ் இருக்கு அப்படின்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. விடிய காலையில இருக்க ஸ்லாட் எல்லா நாளுமே கொடுக்குறாங்களா ஈவினிங் டைம் அப்படின்னா கிடையாது. ஒரு சில நாட்களுக்கு மட்டும் இஷ்யூ பண்றாங்க. அதனால நம்ம ஈவினிங் டைம் ஸ்லாட் மட்டும் கன்ஃபார்மா காலையில 5ல இருந்து 5:30 மணிக்குள்ள உங்களுக்கு கவுண்டர்ஸ்ல டோக்கன் கொடுப்பாங்க. அதுக்கு கூட நீங்க பிளான் பண்ணலாம். இல்லைன்னா ஈவினிங் டைம் நீங்க திருப்பதி ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா ஆஃப்லைன் கவுண்டர்ல செக் பண்ணி பாருங்க டோக்கன் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. இல்ல அப்படின்னா மலைக்கு போயிட்டு டைரக்ட் தர்ஷன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க இங்க வெயிட் பண்ற டைமுக்கு நீங்க அங்க தர்ஷன் பார்த்துட்டே வெளியில வந்துடலாம். ஸோ அடுத்தது நிறைய பேர் கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பிப்ரவரி மாசத்தோட பேலன்ஸ் டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இது நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒருத்தர் இமெயில் பண்ணி கேட்டது. அவங்க இமெயிலுக்கு பாத்தீங்கன்னா நேற்று ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நான் டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிடிடி வில் ரிலீஸ் த February quarter as soon as possible அப்படின்னு சொல்லியிருக்காங்க பை அப்டேட்டிங் த ரிலீஸ் டேட் ஆன் த வெப்சைட் ஹோம் பேஜ். அதாவது as soon as possible அப்படின்னா நாங்கள் கூடிய விரைவில் இந்த டோக்கன்ஸ் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஓப்பன் ஆகாது அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. 22ஆம் தேதியிலேருந்து 28 வரைக்கும் ஓப்பன் ஆகும். மார்ச் மாசத்துக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த பிப்ரவரியோட அப்டேட் நம்ம 10ஆம் தேதிக்குள்ள மேபி எதிர்பார்க்கலாம். ஏன்னா 22ஆம் தேதி டிக்கெட் தானே. அந்த 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி கூட ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. மேபி 15ஆம் தேதிக்குள்ள ஓப்பன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க வெப்சைட் ஹோம் பேஜ்ல செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஒன்ஸ் நாங்க டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா புக்கிங் போர்ட்டல்ல நாங்க அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரீக்வெண்டா நீங்க அந்த போர்ட்டலை செக் பண்ணுங்க அப்படின்றது தான் டிடிடி கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இந்த டோல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய 1555257க்கு நான் ஒரு 3 டேஸ் பிஃபோரும் கூட கேட்டிருந்தேன். ஸோ நேத்து கேட்டதுக்கும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களுக்கு எந்த அப்டேட்டுமே வரலங்க, வந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம், நீங்க வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க அப்படின்றத தான் பதிலா சொல்றாங்க. ஸோ நாமளே ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டிக்கெட் ஓப்பன் ஆகும். பட் இந்த டேட்டுக்குள்ள ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் வந்துச்சுன்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு மேபி நீங்க புக் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கண்டிப்பா ஓப்பன் ஆகும். இதுல சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பாலாலயம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த நாட்கள்ல ஸ்பெஷல் டேஸ் கிடையாது, அது நார்மல் டேஸ் தான். அப்படி இருக்கும்போது ஒரு சில நாட்களுக்கு இந்த சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான தர்ஷன் டிக்கெட்டும் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதே போல இன்னைக்கு காலையில ஆஃப்லைன்ல ரூம்ஸ் எடுக்கிறதுக்கான ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டுமே ஃப்ரீயா தான் இருக்கு. காலையில ட்ரை பண்ண ஒருத்தருக்கு ரூம்ஸ் புக்கிங் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன மெசேஜ் இதுதான். இப்போ நான் ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்ல கிட்ட தான் இருக்கேன். கவுண்டர்ல 3 ரூம்ஸ் எடுத்துட்டோம். 2 ஹவர்ஸ்ல அலோகேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 8:46க்கு சொல்லியிருக்காரு. ஒரு 7 மணிக்கு உள்ளார நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு 30 நிமிஷத்துக்குள்ள உங்களோட கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துரும். சப்போஸ் நீங்க 8 மணிக்கு மேல நீங்க புக் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 1 ஹவருக்கு மேல கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி டேஸ்ல ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா ஆஃப்லைன்ல ரூம்ஸ் எடுக்கும்போது ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டை ப்ரிஃபரன்ஸா வச்சுக்கோங்க.
அங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்க சிஆர் ஆபீஸ் வந்து போகலாம். ஏன்னா இங்க கூட்டம் வந்து எப்பயுமே குறைவா தான் இருக்கும். ஈஸியாவும் நமக்கு ரூம்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்ததான் இன்னைக்கான தர்ஷன் டைம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 300 ரூபா தரிசனம் பொறுத்த வரைக்கும் 1ல இருந்து 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல எஸ்எஸ்டி டோக்கன் சர்வதர்ஷன ஸ்லாட்டர் டோக்கன்ல போனீங்கன்னா 4ல இருந்து 6 மணி நேரம் ஆவரேஜ். மேபி இது குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏர்லி மார்னிங் ஸ்லாட் போனீங்கன்னா ஒரு 1ல இருந்து 2 மணி நேரம் ஆகலாம். மத்தியானம் ஈவினிங் டைம் ஸ்லாட்டா இருந்துச்சுன்னா ஒரு 3ல இருந்து 6 மணி நேரம் கூட ஆகலாம். டைரக்டா போகக்கூடிய சர்வதர்ஷன் வந்து டிடிடியா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. 12 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் நார்மலா தான் இருக்கு. பட் இருந்தாலும் வெயிட் பண்ண வச்சுதான் அனுப்புறாங்க. அடுத்தது டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான பிரஸ் அப்டேட்டா பார்க்கலாம். ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோடியும் பௌர்ணமி கருட சேவையும் பிப்ரவரி 5ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி மாசத்துக்கான கருட சேவை வந்து இருக்கல. ஏன்னா அது வந்து வைகுண்ட துவார தரிசனம் இருந்தனால அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. பட் வந்து இந்த பிப்ரவரி மாசத்துக்கான பௌர்ணமி கருட சேவை 5ஆம் தேதி உங்களுக்கு இருக்கு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை யாராவது தரிசனம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இந்த கருட சேவை ரொம்ப விசேஷம். கருட வாகனத்துல மலையப்ப சுவாமிகளை தரிசனம் பண்றதும் அந்த பௌர்ணமி நாள்ல பாக்குறதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் எனர்ஜி இருக்கும்னு சொல்லிட்டு தரிசனம் போயிட்டு வந்த நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க போறீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அதே நாளில் தான் ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோடி. ஸோ இந்த ராமகிருஷ்ண தீர்த்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. அதுவுமே வந்து பிப்ரவரி 5ஆம் தேதி தான் நடக்குது. ஸோ மகா பௌர்ணமி அன்னைக்கு வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். திருமலையில பௌர்ணமி கருட சேவை பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. திருமலையில ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமியை முன்னிட்டு கருட சேவை வந்து நடக்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். நைட்டு 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நடக்கும். சர்வ அலங்காரத்துல அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மலையப்ப சுவாமிகள் கருட வாகனத்துல கோவிலின் 4 வீதிகள்லையும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். பிப்ரவரி 5ஆம் தேதி ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோடி நடக்குது. ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோடி திருமலையில திவ்ய சேஷாஸ்திரத்துல பிப்ரவரி 5ஆம் தேதி வெகு விமர்சையா கொண்டாடப்பட இருக்கதா சொல்லியிருக்காங்க. புராணங்கள் படி திருமலையில 3,50,00,000 சிவாலயங்கள் உள்ளன. ஆனால் இந்த சிவாலயங்களில் சப்தகிரியில் அமைந்துள்ள சப்த தீர்த்தங்கள் முக்கியமான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல சுவாமி புஷ்கரிணி தீர்த்தம், குமாரதார தீர்த்தம், தும்புரு தீர்த்தம், ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்தம், ஆகாச கங்கா தீர்த்தம், பாப விநாச தீர்த்தம் மற்றும் பாண்டவ தீர்த்தம் ஆகியவை மிகவும் பிரசித்தி பெற்றவை. இந்த தீர்த்தங்கள்ல பக்தர்கள் நீராடினால் முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டும் நம்பப்படுது. ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோடி ஒவ்வொரு ஆண்டும் மாக மாதம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தெலுங்கு படி சொல்லியிருக்காங்க. இந்த யாத்திரை சுவாமி கோயில் இருந்து 6 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. பௌர்ணமி அன்னைக்கு இந்த ராமகிருஷ்ண தீர்த்த தினத்தை கோவில் அர்ச்சகர்கள் மிகவும் அறிவியல் பூர்வமாக செய்வாங்க அப்படின்றதையும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாமே நீங்க வந்து கலந்துக்கலாம். இந்நாளில் காலை 7 மணிக்கு ஸ்ரீவாரி கோவில் அர்ச்சகர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி மற்றும் கிருஷ்ண சிலைகளுக்கு மலர், பழம், பிரசாதம் எந்த சிறப்பு பூஜைகள் வந்து பாத்தீங்கன்னா செய்யப்படுறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷமாவே இருக்கு. அதுவும் இப்ப நான் சொன்ன இந்த தீர்த்தங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த தீர்த்தத்துல நீராடிட்டு வந்தா ரொம்ப நல்லது அப்படின்றது உண்மையான விஷயம் தான். ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய இந்த தீர்த்த முக்கோட்டில நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கண்டிப்பா நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை போறீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ அதை தான் இந்த அப்டேட்ல வந்து டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. அதே போல இன்னைக்கு வந்து டயலியோ ஈவோ வந்து நடக்குது. ஸோ அதுலேயும் நிறைய நியூ அப்டேட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல பக்தர்களோட ஃபீட்பேக்ஸும் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு தரிசனம் நார்மலாக தான் இருக்கு. ஸோ தர்ஷன் போகிற நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்ஸில் ஷேர் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டெலிகிராம் யூஸ் பண்ணவங்களா இருந்தீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப் வழியாக கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அடுத்து போகிறவங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்குங்க. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.